பெரியவா. பொண்ணுக்கு சந்தான பிராப்தி அனுகிரகம் பண்ண பெரியவா. பெரியவா 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 பெரிவாசனம் 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 பெரியவா. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. குருநாதா காமாட்சி சரணம். நம்ம பிரிட்டிஷர்ஸ் பெரியவா நிறைய சுதந்திர போராட்டத்துக்கு எவ்வளவோ இது பண்ணியிருக்கா, சப்போர்ட் பண்ணியிருக்கா. இந்த பிரிட்டிஷ் ரூல் போனதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் வந்தோன்னா பெரியவாளுக்கு சந்தோஷம் தாங்கலை. பெரியவா அந்த கதராடைன்னா என்னது உங்களுக்கு எப்படி சொல்லுறது, காட்டன் வேஷ்டி, அந்த இந்த மில் வேஷ்டி எதுவுமே கட்டிக்க மாட்டேன், எப்போவுமே கதராடை தான் கட்டிப்பேன். இந்த இதில் நூலில் துண்ணுவாளையங்க, அந்த வேஷ்டி தான் கட்டிப்பேன். அது காடாவாக ரொம்ப கட்டியாக இருக்கும் அந்த வேஷ்டி, காஷாயத்தில். அந்த காஷாய அதை அதை கதராடை தான் நான் கடைசி வரைக்கும் கட்டிப்பேன்னு பெரியவா ஒரு சபதம் எடுத்து அதில் தான் அந்த காஷாய வஸ்திரத்தை பண்ணுவா. பெரியவாளோடு கதர் நூலில் தான் பண்ணி அதை தான் போட்டுப்பா கடைசி வரைக்கும். அதுதானே போட்டுண்டா, அதுலேன்னு ஒரு வார்த்தை சொன்னால் அதை திருப்பி மீறவே மாட்டாத பெரியவா. அப்படி பெரியவா அந்த தேசபக்திக்கு பல தலைவர்கள் அந்த கட்டத்தில் நெஹ்ருலேருந்து எல்லாரும் பெரியவாள்கிட்ட எல்லாம் அட்வைஸ் எல்லாம் கேட்டுப்பா, எல்லாம் இது பண்ணிப்பா. இல்லை சுப்பிரமணிய சிவாங்கிறவர் ரொம்ப பரம தேசபக்தி, நம்மளோட தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் ஒரு தடவை பெரியவா கும்பகோணத்தில் மகாமகத்தில் இருக்கும்போது பெரியவா உட்காண்டிருக்காங்க. எல்லாரும் நிறைய கூட்டமாக எல்லாரும் குளத்தில் கும்பகோணத்தில் மகாமகத்தில் குளிச்சு விட்டு பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு இருக்கா. இந்த சுப்பிரமணிய சிவா நம்ம தேசத்துக்காக போராடி ஜெயிலில் போய் இருந்துவிட்டு வந்தவர். அந்த காலத்துலலாம் ஜெயில் ரொம்ப அழுக்காக கலீஸாக இருக்கிறதுனால அவருக்கு தொழுநோய் விடுறது. அப்போ பெரியவாளை பார்க்கணும், தரிசனம் பண்ணிக்கணும், நம்மளோட நாடு சுதந்திரம் அடையிறதுக்கு பெரியவாள்கிட்ட நம்ம பிரார்த்திக்கணும், நேரில் போய் கேட்கணும் பெரியவாள்கிட்ட அப்படின்னு அவர் என்ன செய்கிறார், அந்த தொழுநோயோடு அப்படியே போகிறார். போயிட்டு அங்கே பார்த்தா ஏகப்பட்ட கூட்டம் பெரியவாளை பார்க்க. அவர் தயங்கி ஒரு மூலையில் நிற்கிறார். இன்னொன்று அத்தனை பேருக்கு நடுவில் பெரியவாளுக்கு எப்படி தான் அந்த வர தெரியறதோ, ஒரு கைங்கரியதாரர் கூப்பிட்டு அதோ அங்கே நிற்கிறானே ஓரமா தயங்கியபடி அவனை கூப்பிடு, இங்கே வர சொல்லு அப்படிங்கிற. அப்போ போய் கூப்பிட்டோன்னா அவர் தயங்கி வரார். ஏன்னா தொழுநோய் இருக்கு இல்லையா, அதனால. பெரியவா சொல்கிறா கிட்டக்க வா, ஒன்றும் பரவாயில்லைங்கிற. கிட்டக்க வரார். கிட்டக்க நம்மளானா நம்ம இது பார்க்கறதுக்கு கூட நம்ம இது பண்ணிப்போம் இல்லையா, ஆனால் பெரியவாளை பாருங்க எவ்வளோ கருணை. கிட்டக்க நிற்கிறார். நின்னோன்னே ஒன்றும் பயப்படாதே, கூடிய சீக்கிரம் நம்மளோட தேசம் சுதந்திரம் அடைஞ்சுவிடும், நீ பார்க்கத்தான் போறாய் அப்படின்னு சொல்லி அவருக்கு தைரியம் கொடுத்து இது அனுப்பி வைக்கிறார். அப்போ அது அவர்கிட்ட சொல்லி கொஞ்ச நாள்லயே நம்மளோட தேசம் சுதந்திரம் அடைஞ்சாச்சு. அப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டா பெரியவா முதல் ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லாருக்கும் நல்ல சிந்தனைகள் வரணும், நம்மளோட நாடு இப்படி இது மாதிரி எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும். அவள் நம்மளை ஃபுல் இந்தியாவே பாகிஸ்தான் ஆக்கிறதுக்கு பார்த்துருப்பா இந்த பிரிட்டிஷர்ஸ். நமக்குள்ள இந்த ஒத்துமை இருந்ததுனால தான் நம்ம இந்த அளவுக்காவது நம்ம பழச்சுட்டோம். ஏன்னா நம்ம இந்தியா முழுக்க பாகிஸ்தான் ஆக்கியிருப்பாவா, அதுலேருந்து நம்ம தப்பிச்சிருக்கோம்னா நம்மளுக்கு இந்த ஆன்மீகம், நம்மளோட இந்த டிவோஷனல் பக்தி இருக்கிறதுனால தான், சனாதன தர்மம் நம்ம காத்து ரட்சிச்சுட்டு இருக்கோங்கிறதுனால தான் நம்ம தப்பிச்சோம். இல்லைன்னா எல்லாருமே பாகிஸ்தானாக போயிருப்பாவும். அவள் அழகாக பாகிஸ்தானிஸா ஆக்கிவிட்டு போயிருப்பா இந்தியாவை ஃபுல்லாக அப்படின்னு பெரியவா சொல்கிறான். ரொம்ப சந்தோஷப்படுறா பெரியவா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது. இது மாதிரி இருந்துருக்கிற சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த காலகட்டத்தில் பெரியவாளை கும்பகோணத்துலேயே அந்த இருக்கிறதுக்கு பெரியவா காரணம் என்னாச்சுன்னா, மடம் கும்பகோணத்துலேயே இருந்தது. அதுக்கப்புறம் தான் மெதுவாக காஞ்சிபுரத்துக்கு வந்தது. இந்த பிரிட்டிஷர்ஸ் இருக்கிறத ரொம்ப இதுவாக இருக்குமாம் இங்கே. இந்த ஆற்காடு நவாபுக்கும் இந்த ஃப்ரெஞ்சுக்காராளுக்கும் இந்த பிரிட்டிஷர்ஸ்க்கெல்லாம் அடிக்கடி சண்டை வரதுனால இந்த சென்னை காஞ்சிபுரம் எல்லாம் எப்பவும் கலவர பூமியாக இருக்கிறதுனால தான் பெரியவா மட்டுமல்ல, அது 62nd ஆச்சாரியாலே அங்கேயே இருந்திருக்கார். கும்பகோணத்தை தான் அவர் தான் தேர்ந்தெடுத்திருக்காரு. சரி இங்கெல்லாம் கொஞ்சம் திரும்பட்டும், பீஸ்ஃபுல்னஸ் திரும்பினதுக்கப்புறம் நம்ம காஞ்சிபுரத்துக்கு வரலாம், அது வரைக்கும் நம்ம மட்டத்தை கும்பகோணத்துலேயே வச்சுப்போம். ஏன்னா அங்கே கிராமமாக இருக்குது, ரொம்ப பச்சை பசையில் சூழ்நிலையும் நன்னா இருக்குது, யாரும் ஜாஸ்தி அங்கே சண்டைக்கு யாரும் வரதில்லை. கிராமமாக இருக்கிறதுனால யாரும் கண்டுக்கிறது இல்லையா அந்த ஊரை ஜாஸ்தி, இந்த பிரிட்டிஷர்ஸ் எல்லாம். ஏன்னா சின்ன ஊர் இல்லையா,
நிறைய கோவில்கள் இருக்குங்க. இருந்தாலும் அந்த சைடுக்கு ஜாஸ்தி வரதில்லைங்கிறதுனால அந்த ஊரை சூஸ் பண்ணுறாரு யார், 62nd ஆச்சாரியால். அப்போத்துலேருந்து 63rd 64th 65 66 எல்லாருமே அந்த கும்பகோணத்தில் தான் ஜாஸ்தி. எப்பாவது வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து பார்த்துட்டு போவாளே வழிய அந்த அங்கே தான் இருப்பா ஜாஸ்தி. கும்பகோணம் மடத்தில் தான் ரொம்ப பெரிய மடம், அது லட்ச ஜனம் கொள்ளுவா அந்த கும்பகோணம் மடத்தில். அந்த நம்மளோட இந்த காமாட்சி அம்மன் இருக்காளே, காமாட்சி அம்மன் கோவில்லேருந்து காமாட்சி அம்மனை, வரதராஜ பெருமாளை, சிதம்பரம் நடராஜ பெருமாளை, ஒரு மூல சுவாமிகள் எல்லாரையும் இந்த 62nd ஆச்சாரியால் தான் எல்லாரையும் என்ன செய்திருக்கா, எடுத்துகிட்டு போயிருக்கார். ஏன்னா இங்கே இருந்தால் இவெல்லாம் இந்த ஆற்காடு நவாப்பு இவெல்லாம் இந்த முஸ்லீம்ஸ் எல்லாம் எப்படி நம்மளோட கோவில்கள் எல்லாம் இடித்து நம்மளோட சுவாமியோட சிலைகள்லாம் எடுத்து தங்க நகைகள்லாம் எடுத்து சூறையாடிட்டாலே அந்த சமயத்தில் நமக்கு இருக்கிற பொக்கிஷமாச்சே காமாட்சி அம்மன்லாம் ஸ்ட்ரெயிட் கைலாசத்துலேருந்து வந்த வாழாச்சே அம்பாள். காமாட்சி பங்காரு காமாட்சி எல்லாம் அங்கே உற்சவ காமாட்சி எல்லாம் நம்மளுக்கு சாட்சாத் காமாட்சி கைலாசத்துலேருந்து வந்தவள். அதே மாதிரி பிரதிஷ்டை பண்ண காமாட்சி அப்படித்தான். இந்த கீழே அந்த இது இருக்கு இல்லையா, ஸ்ரீசக்கரம் ஓட்டை மாதிரி, அங்கேருந்து அப்படியே ஆவிர்வவிச்சவளாம் அசுரனை கொள்ளறதுக்கு. அப்போ அவள்லாம் தேவர்கள்லாம் சொல்கிறா இங்கே இருந்த எல்லாரையும் ரட்சின்னுட்டு அங்கேயே பிரதிஷ்டை பண்ணிடுற. அதுக்கப்புறம் இந்த உற்சவ காமாட்சி வந்து பங்கார் காமாட்சி ஃபுல் தங்கத்தில் தேவர்களால் பண்ணி கைலாசத்துலேருந்து அனுப்பப்பட்டவள் அந்த உற்சவ காமாட்சி. இப்போ இந்த 62nd ஆச்சாரியால் வந்து இந்த காமாட்சி, உற்சவ காமாட்சி, இந்த வரதராஜ பெருமாள் எல்லாரையும் நம்ம பாதுகாக்கலைன்னா ஆட்சி அதையும் சூறாயிடுவா அந்த பிரிட்டிஷர்ஸு, இந்த முஸ்லீம்ஸ் எல்லாம் அதையே எடுத்துகிட்டு போயிடுவா. நமக்கு இருக்கிற கொஞ்சம் சுவாமிகளையாவது நம்ம காப்பாற்றணும்னுட்டு எல்லாரையும் என்ன செய்கிறா, குருக்கள்கிட்டலாம் சொல்லி இந்த சுவாமிகள் எல்லாம் என்ன செய்கிறா தெரியுமா, அந்த சுவாமி விக்கிரகங்கள்லாம் அழகாக எடுத்து அது மேலே வேப்பலை போட்டு ஒரு பாடையை கட்டி அதில் வேப்பலையெல்லாம் போட்டு சுவாமிகள் எல்லாம் உள்ளே வச்சு அப்படி கூட்டின்னு போயிருக்கா. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் எப்படின்னா பெரியம்மை வந்திருக்குன்னு சொன்னால் யாருமே கிட்டக்க வர மாட்டாள் அந்த பிரிட்டிஷர்ஸ் எல்லாம். ஏன்னா அந்த காலத்தில் அந்த சிக்கன் பாக்ஸுக்கு அதுக்கெல்லாம் மருந்து கிடையாது, செத்து போயிட வேண்டியது தான் அந்த சிக்கன் பாக்ஸும் இதெல்லாம் வந்ததுன்னா, மீசில்ஸ் அதெல்லாம் வந்ததுன்னா. அதனால அது மாதிரி ஐடியா பண்ணி சுவாமிகள் எல்லாம் அந்த மாதிரி பாடைக்குள்ளே ஒளிச்சு வச்சு மேலே வேப்பலை எல்லாம் போட்டு என்னதுன்னு கேட்டால் சிக்கன் பாக்ஸ் வந்திருக்கு குழந்தை எடுத்துன்னு போகிறோம்னா எல்லாம் தூரக்க நீங்கிடுவா. ஏன்னா பார்த்தா அவளுக்கும் வந்துவிடுமே. அந்த ஐடியா எல்லாம் பண்ணி 62nd ஆச்சாரியால் சந்திரமௌலீஸ்வரியும் திரிபுர சுந்தரி எல்லாரையும் எடுத்துட்டு அங்கேருந்து தஞ்சாவூருக்கு போய் எல்லாரையும் ஒரு பத்திரமான இடத்துல, தஞ்சாவூர் ராஜா என்ன செய்கிறார், இங்கே வாங்க நீங்கள் நாங்கள் பத்திரமா வச்சுக்கிறோம்னு சொல்லி அங்கே இருக்கிற ராஜா அவளுக்கு அடைக்கலம் கொடுத்து அங்கே தான் இருந்தார் 62nd ஆச்சாரியார். அப்புறம் கும்பகோணத்துக்கு வந்தார். இந்த தஞ்சாவூர் ராஜா என்ன சொல்கிறார், உங்களுக்கு எந்த ஊர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறது சொல்லுங்க, நான் உங்களுக்கு சேஃப்டியாக அங்கே எல்லாம் பண்ணித்தரேன்னு சொன்னோன்னே கும்பகோணத்தை செலக்ட் பண்ணி அப்போத்துலேருந்து கும்பகோணத்தில் தான் மடம், நம்ம காஞ்சி மட்டம் இருந்தது மொத்தமாக. இந்த சுவாமிகள் எல்லாம், சுவாமி சிலைகள் எல்லாம் இந்த சுதந்திரம் வந்ததுக்கப்புறம், நம்மளுக்கு ஃப்ரீடம் வந்ததுக்கப்புறம் எல்லாம் ஆஸ் யூஷுவல் அவா இடத்துக்கு போயிட்டா. ஆனால் பங்காரு காமாட்சி மட்டும் தஞ்சாவூர்லேயே இருந்து கொடுத்து. ஏன்னா தஞ்சாவூர் ராஜா நான் கொடுக்க மாட்டேன்னு விட்டார், அவர் அத்தனை பத்திரமா பார்த்துட்டார் இல்லையா. அப்போ பெரிய வாழ்க்கை அந்த 62nd ஆச்சாரியாலும் சொன்னா, சரி கஷ்டமான சமயத்தில் நீ தான் சுவாமிகள்லாம் பார்த்துண்டாய், நீ பங்காரு காமாட்சி இங்கே இருந்துக்கட்டும், மற்ற சுவாமிகள் எல்லாரையும் நீ இது பண்ணி கொடுத்து விடுன்னு சொல்லி பாக்கி வரதராஜ பெருமா, சிதம்பரம் நடராஜா எல்லாரும் அவள் பிளேஸுக்கு போயிட்டா. பங்காரு காமாட்சி மட்டும் தஞ்சாவூர்லேயே இருந்துட்டா. இப்படியெல்லாம் படாத பாடுபட்டு நம்ம சுவாமிகள் எல்லாம் காத்து ரட்சிச்சிருக்கா. அதனால தான் இந்த கும்பகோணத்தில் தான் நம்ம 62nd ஆச்சாரியால் அங்கே இருந்ததுனால 63rd 64th 65th எல்லாம் 66th பெரியவா வரைக்கும் எல்லாருமே கும்பகோணத்தில் தான். அப்புறமா இங்கே இண்டிபெண்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் பெரியவா மெதுவாக இங்கே வர ஆரம்பித்தா. காஞ்சி மடத்துக்கு வந்து இங்கே கம்ப்ளீட்டாக அதுக்கப்புறம் ஃபுல்லாக காஞ்சி மடம் தான். அப்படி இருக்கும்போது இந்த கும்பகோணத்தில் என்ன ஆகுதுன்னா, பல வித்வான்கள் பெரியவாள் அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு சொற்பொழிவு ஆற்ற போகிறா கும்பகோணத்தில். இதெல்லாம் ஃபங்க்ஷன் எல்லாம் முடித்து ஏகப்பட்ட பெரியவாளுக்கு அந்த பட்டாபிஷேகம் எல்லாம் முடிச்சுவிட்டு பீட்டாரோகணம் பண்ணி பெரியவா யானை மேலே கூட்டின்னு வந்து அன்னைக்கு எல்லா இடமும் கூட்டின்னு வந்து பெரியவா வந்து அன்னைக்கு ஸ்பீச் கொடுக்கணும். ஃபஸ்ட் டைம் ஸ்பீச் சொற்பொழிவு கொடுக்கும்போது அந்த பல வித்வான்கள் அங்கே வரத்துக்கு வர பிடிக்கலையாம அவளுக்கு. ஏன்னா 66th ஆச்சாரியால் அவ்வளோ அற்புதமாக பேசுவர், அவ்வளோ மகானவர்,
67th ஆச்சார் பின்ன 8 days தானே இருந்தார். அவர் ஒருத்தர பீடாரோகணையெல்லாம் பண்ணலை அவருக்கு. இந்த 66th ஆச்சாரியால் ரொம்ப அற்புதமானவர். 65th 66th எல்லாம் ரொம்ப ஒருத்தரும் ஒரு ஆச்சாரியால் ஒருத்தருமே நம்மளோட இந்த இதில் சங்கர மடத்தில் இருக்கிற ஒரு ஆச்சாரிகளும் ஒரு ஜெம்மு எல்லாம் பொக்கிஷம் வாழலாம். அப்போது இந்த 66th ஆச்சாரியால் பேசுறதை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல இப்போ ஒரு சின்ன குழந்தைய உட்காந்துருக்கா. இனிமேல் மட்டம் எப்படியாக போகிறதோ, இந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாதே, 13 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? நம்ம பெரியவாளை தான் சொல்கிறவ, 13 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும் நம்ம மடம் என்ன ஆக போகிறதோ அப்படின்னு ரொம்ப அவெல்லாம் இந்த வித்வான்கள்லாம் ரொம்ப கலங்கியிருந்தா. ஆனால் பெரியவாளுக்கு கிடைச்ச பொக்கிஷம் என்ன தெரியுமா? அற்புதமான பண்டிதர்கள், அற்புதமான டீச்சர்ஸு, அருமையான டீச்சர்ஸு. அதெல்லாம் பெரியவா அப்படியே ஃபாலோ பண்ணினதுனால அது மாதிரி பெரியவாளால் அருமையாக அந்த பண்டத்தை நடத்த முடிஞ்சுது. இந்த ஃபஸ்ட்டு ஸ்பீச்சும் போது நிறைய வித்வான்கள் வரத்துக்கு மறுத்தாளாம். ஏன்னா நாங்கள் 66th ஆச்சாரியாலோட ஸ்பீச்சை கேட்டுவிட்டு எப்படி நான் இந்த சின்ன குழந்தையோட ஸ்பீச்சை போய் கேட்க முடியுமா அப்படின்னு. அப்போவா சொல்கிறா, சரி பாருங்களேன் எப்படி தான் பேசுகிறான்னு பார்ப்போமேன் அப்படின்னு சொல்லி பலவந்தமாக கூட்டின்னு வர எல்லாரும். அவளை எல்லாரும் உட்கார்றா. பெரியவா ஸ்டார்ட் பண்ணுறார். சமந்தகமணி அந்த நம்மளோட கிருஷ்ணர் இது பண்ண அந்த சரித்திரத்தை எடுக்கிறார். அதை ஒரு வரியும் சொல்லற அழகும் அந்த இதுவும் பார்த்தோன்னா அப்படியே மை மறந்து போயிடுறாங்க இருக்கிற வித்வான்கள்லாம். இத்தனைக்கே அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்பீச்சு பெரியவாளோடு. நான் அது வரைக்கும் பெரியவா ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டேன். அதை கேட்டு முடிக்கிற சமயத்துக்குள்ளே அந்த வித்வான்கள்லாம் அப்படியே எல்லாரும் விழுந்துடுறாங்க காலில். தப்பு பண்ணிட்டோம் யாருன்னு தெரியாமல் நாங்கள் இது குழந்தைன்னு நினச்சிட்டுட்டோம். இந்த சாக்ஷாத் பரமேஸ்வரன் எங்களுக்கு தெரியலை, பேசும்போது தான் தெரியறது. அது வேறு யாரோ இல்லை, சாக்ஷாத் பரமேஸ்வரன் தெரிஞ்சது எங்களுக்கு இல்லை. தப்பு பண்ணிட்டோம் பெரியவா, தப்பு பண்ணிட்டோம் பெரியவான்னு எல்லாரும் காலில் பொத்துன்னு விழறா. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பீச்சிலேயே பெரியவா தான் யாருன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கா. அது மாதிரி நம்ம பெரியவா மகிமைகள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இது மாதிரி இந்த கும்பகோண இதில் என்ன ஆகுதுன்னா, நிறைய மிராசுதாரர்கள்லாம் பெரியவாளை பார்க்கறதுக்கு வரத இந்த ஏழைகளுக்கெல்லாம் நிறைய வஸ்திரதானங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது எல்லா பிச்சைக்காராலும் அடிதடி, ஒரே அடிதடி, எனக்குன்னு அடிதடியாக அடிச்சுட்டு இது பண்ணார்த்த. ஒரு பிச்சைக்காரன் பெரியவாரோட காலில் விழுந்துடுறான். அவள் அடிச்சுக்கிற அடியில் தள்ளப்பட்டு பெரியவா இருக்கிற இடத்துல காலில் விழுந்துடுறான். அதை பார்த்துட்டு அந்த மிராஸ்தாருக்கு கோபம் பத்திண்டு விடுறது. பெரியவாளோட காலில் போய் விழறான், மகானோட காலில் அந்த கட்டையை எடுத்து ஓங்கி ஒரு கொடுக்குறாரே பார்க்கலாம். அந்த பிச்சைக்காரன் அப்படியே துடிச்சு போயிடுறான் பாவம், ரத்தம் விடுறது அவனுக்கு. இப்போ பெரியவா கோவம் வரவே செய்யாது. பெரியவாக்கு கோவமெல்லாம் வரவே செய்யாது. இது மாதிரி எப்பாவது ரொம்ப ரொம்ப ரேராக தான் வரும். இந்த சமயத்தில் ரொம்ப கோவம் வந்துடுது பெரியவாளுக்கு. அவரை கூப்பிட்டுட்டு கொஞ்சமாவது கருணை இருக்கா அவனுக்கு? அவனை என்ன செஞ்சுட்டான்? அவள் தள்ளினதுனால அவன் கீழே விழுந்திருக்கான், எப்படி நீ அவனை அடிக்கலாம் அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுட்டார் பெரியவா. திட்டுறதுக்குள்ள அவருக்கு கை காலில் நடுங்க ஆரம்பிச்சு விடுத்து அந்த விராஸ்தாரருக்கு. மன்னிச்சுங்க பெரியவா. அவன் பிச்சைக்காரன்னா உனக்கு அவ்வளோ இதாக போச்சா? அவளும் மனுஷால் தான் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பெரியவா திட்டி அவரை மன்னிப்பு கேட்க வச்சு அதுலேருந்து நீ அது மாதிரி செஞ்சேன்னா பாரு, ஆதிசங்கரருக்கு அந்த மாதிரி இவர் தான் அவருக்கு இந்த மாதிரி ஒரு சண்டாளன் தான் அவரை எதிரில் நின்னார். ஆதிசங்கரருக்கு நேர நின்னோன்னா தான் மனிஷா பஞ்சகம்னு ஆதிசங்கரர் எழுதினார். அதனால் வாழெல்லாம் தப்பா நீ எடை போட்டு விடாதே அப்படின்னு பெரியவா அந்த மிராஸ்தாரரை திட்டி ஒரு வழியாக இது பண்ணுறார். இது மாதிரி பெரியவாரோட மகிமைகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். சொல்லிகிட்டே போகலாம். எத்தனை சொன்னாலும் நம்மளுக்கு பொக்கிஷம் மாதிரி இன்னும் கிடச்சுட்டே இருக்கு. குருநாதா காமாட்சி சரணம்.